யாராச்சும் பின்னாடி இருந்து தள்ளி விட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் ஊஞ்சல்ல. என்ன பண்றது, இந்த ஆனந்தி இப்பெல்லாம் நம்மள கண்டுக்கிட கூட மாட்டேங்கிறான். கார்த்திக், ஏன் ஆனந்தி, இந்த ரூம்ல ஏதாவது கேமரா வச்சிருக்கியா என்ன? கேமராவா? என்ன உளறீங்க? அதுக்கு இல்ல ஆனந்தி, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பேசிட்டு இருந்தேன். இந்த ஆனந்தி என்ன கண்டுக்கிடவே மாட்டேங்கான்ட்டு. நீ நான் பார்த்தா கையில ஹல்வாவோட வந்து நிக்கிறிய, அதான். சும்மா தான் செஞ்சேன். அதோட உங்களுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வரலான்ட்டு. சாப்பிடுங்களா? குடு குடு, நீ தந்தா எதனாலும் சாப்பிடுவேன், இதை சாப்பிட மாட்டேனா? ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்ன ஆனந்தி இப்படி பேசிட்டே என்ன பார்த்து? கார்த்திக், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னது, என்கிட்ட முக்கியமான விஷயமா? என்ன ஆனந்தி, எனக்கே ஹல்வாவா? சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது வீட்டுக்காக செஞ்சது, அதனால எடுத்துட்டு வந்தேன், அவ்வளோதான். சரி, என்ன விஷயம் சொல்லு. அது இல்லை கார்த்திக், எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அப்படியா ஆனந்தி? ஆமா கார்த்திக், எனக்கு நீங்க காசு தருவீங்களா? என்ன ஆனந்தி இப்படி சொல்லிட்ட? உனக்காக நான் எவ்வளவு காசுனாலும் தருவேன். என்ன பார்த்து இப்படி கேட்டுட்ட பாத்தியா நீ? அப்படியா கார்த்திக்? ஆனந்தி, என்ன ஆனந்தி, உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு. 100 ரூபாயா 200 ரூபாயா? 100 ரூபாயா? ஆனந்தி, உனக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கூட நான் தருவேன். என்ன செலவுன்னு மட்டும் சொல்லு, டக்குன்னு எடுத்து நீட்டுறேன். அவ்வளவுதான் தர முடியுமா? இல்ல ஆனந்தி, உனக்கு 5000 ரூபாய் வேணாலும் தர்றேன். என்ன வேணும், எவ்வளவு வேணும் கேளு. இல்ல கார்த்திக், ஒன்னும் இல்ல, விடுங்க. அட ஆனந்தி, உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்றியா எப்படி? உனக்கு எப்படி நானும் ஒரு 2000 ரூபாய் தேவைப்படும் நினைக்க, அதை நான் தர்றேன் ஆனந்தி. ஏங்க, அதுக்கு மேலாம் உங்க கையில இருக்காதா காசு? ஆனந்தி, என் கையில இப்போ 2000 ரூபாய் இருக்கு, அதை உனக்கு தர்றேன்னு சொல்றேன். அப்பா கிட்ட தான் கேட்கணும். என்ன ஆனந்தி, உனக்கு ஏதாவது அர்ஜென்டான செலவு இருக்கா? என்னன்னு வேணா சொல்லு, நான் அப்பா கிட்ட கேட்டு தர்றேன். ஏங்க, ஒரு 2000 ரூபாய் தான் கையில வச்சிருக்கீங்களா? ஏன் ஆனந்தி, என்ன ஆச்சு, ஏன் அழுற? இல்லங்க, ஒன்னும் இல்ல. என்ன ஆச்சு ஆனந்தி, என்னன்னு சொன்னா தானே தெரியும், எதுக்கு அழுற? வேணா 3000 ரூபாய் தரவா? என்ன ஆச்சு? கையில ஒரு 2000 ரூபாய் தான் காசே வச்சிருக்காரு. எது வேணாலும் அப்பா கிட்ட கேட்கணுமா? அப்பா கிட்ட. பூமாரி அக்கா, அருண் மாமாலாம் எப்படி இருக்காங்க? இவர் எப்படி இருக்காரு? எங்க அம்மாவுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா எதுவுமே என்னால பண்ண முடியாது போல. இவரை வச்சுக்கிட்டு நான் என்ன உதவி பண்ண முடியும்? கையில காசு இல்லாம எப்படி இருக்காரு? இதுவரை எனக்குன்ட்டு எந்த தேவையுமே இவர்கிட்ட நான் கேட்டதில்லை. அதையும் இவர் வாங்கியும் தந்ததும் கிடையாது. முதல் முறையா கேட்கிறேன், உனக்கு 100 ரூபாய் வேணுமா 200 ரூபாய் வேணுமான்னு கேட்கிறாரு. எவ்வளவு கஞ்சத்தனம்! ஏன் ஆனந்தி அழுகுற? இல்லங்க, ஒன்னும் இல்ல, மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, அதான் அழுறேன். வேற ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்லையே, நீ இப்படி அழுது நான் பார்த்ததே கிடையாது. ஏன் அழுற? எப்பவும் ஜாலியா தானே இருப்ப. இதுவரை நீ என்கிட்ட காசும் கேட்டதில்ல. உனக்கு என்ன செலவு, என்னன்னு சொல்லு. ஏங்க, எங்களுக்கெல்லாம் செலவு இருக்க கூடாதா? அதுக்கு இல்ல ஆனந்தி, வீட்லயே தானே இருக்க. சாப்பாடு எல்லாமே அம்மா செஞ்சு தர்றாங்க. ஏதாவது வேணும்னா அம்மாவே வாங்கி தர்றாங்க. ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே அம்மாவே செய்யறாங்க. அப்படி இருக்கையில உனக்குன்னு தனிப்பட்ட செலவு என்னன்னு கேக்குறேன். ஏங்க, எங்களுக்குன்னு தனிப்பட்ட செலவு இருக்கவே கூடாதா? ஏன் இப்படி குதர்க்கமா பேசிட்டு இருக்க? நான் உன்கிட்ட அன்பா தானே கேக்குறேன். ஏதாவது உனக்கு செலவு இருந்தா சொல்லு, நான் வேணா அப்பா கிட்ட சொல்லி ஏதாவது ஏற்பாடு பண்றேன். அதெல்லாம் ஒன்னும் வேணாம், விடுங்க. என்ன இவ, என்ன செலவுன்னு கேட்டாலும் அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்க. எதுக்கு அழுறானே தெரிய மாட்டேங்குது. ஐயோ, இவங்கள புரிஞ்சுக்கவே முடியலப்பா. கார்த்திக் கிட்ட கேட்டு எந்த யூஸும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அவரால் கொஞ்சம் காசு கூட எனக்காக ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கேன். ஐயோ கடவுளே, நான் யார்கிட்ட போய் கேட்டு எங்க அம்மாக்கு கொடுப்பேன்? என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. ஓ, இந்த நெய் வாசனை எங்க இருந்து தான் வருதா? என்ன ஆனந்தி, அல்வாஸ்? ஏய், என்ன ஆச்சு, ஏன் அழுவுற? ஒன்னும் இல்ல அனோக்கா. என்ன ஆச்சுன்னா என்ன பிரச்சனைன்னு சொல்லு. என்னாச்சு, யாராச்சும் ஏதாவது திட்டினாங்களா உன்ன? அதெல்லாம் ஒன்னும் இல்ல. வேற ஏன் அழுதுட்டு இருக்க? என்னாச்சு, அல்வாக்கு சர்க்கரை இப்பெல்லாம் உப்பு அள்ளி போட்டியா? சும்மா விளையாடாதீங்க. நான் விளையாடுறேன்னா நீ விளையாடுறியா? எதுக்கு அழுகுறேன்னு சொல்லு. அனு அக்கா, உங்ககிட்ட கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டா நீங்க ஏதாவது உதவி பண்ணுவீங்கன்ட்டு தான் கேட்கறேன். நீங்க எதுவும் என்ன தப்பா நினைச்சுக்கிடாதீங்க அனு அக்கா, இதை வச்சுக்கிட்டு. ஏய், என்ன முதல்ல என்னன்னு சொல்லு. என்னாச்சு, பூமாரி ஏதாவது உனக்கு ஃபோன் பண்ணாளா? நினைச்ச அவ பண்ணுவா. அவ தேவையில்லாம பிரச்சனை எடுத்து விடுறதுக்கு தான் ஃபோன் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்கா. இங்க பாரு ஆனந்தி, அவ பேச்செல்லாம் நீ கேட்டான்னு வச்சுக்கோ, குட்டி சவரா போயிடுவேன். ஏன் பேச்ச கேளு, அப்பதான் நீ முன்னேற முடியும். அதெல்லாம் இல்ல, இது பூமாரி அக்காவோட பிரச்சனையே கிடையாது. பூமாரி பிரச்சனை கிடையாதா? அப்புறம் வேற யார் பிரச்சனை? அத்தை ஏதாவது திட்டினாங்களோ என்ன? இல்ல அனுக்கா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, உங்களால தர முடியுமா? பணமா? என்ன ஆனந்தி திடீர்னு வந்து கேக்குற? என்ன பணம்டி? எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுக்கா. என்ன ஏதுன்ட்டு கேட்காதீங்க ப்ளீஸ், தந்து உதவ முடியுமா? எவ்வளோன்னு சொல்லுமா. 500 1000? 1 லட்சம் ரூபாய் வேணும்க்கா. ஏட்டி, 1
லட்சமா? நல்ல ஆள் வந்து சேர்ந்தேன். என்கிட்ட வந்து கேட்குற 1 லட்சத்துக்கு எத்தனை சைபர் இருக்குன்னு எனக்கு எண்ணி பார்த்தா தான் தெரியும். நீ வேற. ஏற்பாடெல்லாம் பண்ண முடியாதா? கொஞ்சம் கவின் மாமா கிட்ட கேட்டு வாங்கி கொடுங்களேன். அடியாத்தி, கவின் கிட்டேயா? அவர்கிட்டலாம் கேட்க முடியாது. ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு எதுக்குடி 1 லட்சம்? அதான் சொல்றேன்ல, என்ன எதுக்குன்னு கேட்காதீங்கன்ட்டு. அது எப்படிமா தர்றவங்க கேட்காம இருக்க முடியும்? கொஞ்சம் தேவைப்படுதுக்கா, அதான். இங்க பாரு ஆனந்தி, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, என்கிட்ட 10 பைசா கிடையாது. ஏதாவது எனக்கு தேவைனா கூட எங்க அம்மா கிட்ட தான் கேட்பேன். கவின் கிட்ட கேட்டா 500 1000 தான் தருவாரு. அதுவும் ஏதாவது ஒரு செலவாயிடும். புரியுதா? நிறையெல்லாம் என்கிட்ட காசு கிடையாது. நீ வேணா காவியா கிட்ட கேட்டு பாரு. காவியாக்கா வச்சிருப்பாங்களா? அதான் பிரபா கட்டி கட்டி கொடுப்பான்ல காசை, கண்டிப்பா வச்சிருப்பா பாரு. இல்ல, எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. உங்ககிட்ட இல்ல, காவியாக்கா கிட்ட எப்படி இருக்கும்? காவியாவும் நம்மளும் ஒண்ணா, புரியுதா? காவியாக்கு பிரபா கண்டிப்பா கொடுப்பான். நீ வேணா கேட்டு பாரு. பூமாரிக்கு எப்படி அருண் மாமா கொடுக்குறாரு, அத மாதிரி தான் இந்த கதையும். நிஜமாவா சொல்றீங்க? அட ஆமா ஆனந்தி, உண்மைதான் சொல்றேன். காவியா வந்தோடனே நீ உடனே கேட்டு பாரு. அவன் உன் கையில கட்டு கட்டா தருவா. நீ வேணா பாரு. கேட்டு பாக்குறேன். காவியா கிட்ட அந்த காசு இருந்தா ரொம்ப சந்தோஷம்தான். இவளுக்கு எதுக்கு 1 லட்சம் தேவைப்படுது? என்ன கதைன்னு தெரியலையே. என்னன்னு நம்ம கிட்ட சொல்லவும் மாட்டேங்க. துருவி துருவி கேட்டாச்சு, சொல்லவும் மாட்டேங்க. சரி, என்ன பண்றது? நல்ல வேலை காவியாவை சொன்னோம். நம்ம கிட்டேயே 500 1000 இருக்கு. அப்பப்ப கவின் தரதை சேர்த்து வைக்கிறது தான். நம்ம கிட்ட 1 லட்சம் இருந்தோம்னா நம்ம ஏன் இங்க கிடக்க போறோம்? இந்த மரமண்டைக்கு அது தெரியுதான்னு பேரு. 1 லட்சம் வேணுமாம்ல, 1 லட்சம். காவியாட்ட கேட்கட்டும். அவகிட்ட இருந்தா கொடுக்கலான்னு பாப்போம். இருந்தாலும் தரமாட்டாள்வ. என்கிட்ட இல்ல, அதனால நான் கொடுக்கல. என்கிட்ட மட்டும் இருந்துச்சு, அப்படியே எடுத்து கொடுத்துருப்பேன். பணம் இருக்கவங்க கிட்ட குணம் இருக்க மாட்டேங்குது, குணம் இருக்கவங்க கிட்ட பணம் இருக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? என்கிட்ட குணம் தான் இருக்கு, பணம் இல்லையே. அக்கா. என்ன ஆனந்தி சொல்லு. பணத்தை தவிர வேற என்ன உதவினா நான் செய்யறேன். சொல்லு ஆனந்தி, சொல்லு. இல்லக்கா, ஒரு சின்ன உதவி. அதான் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டேன்லம்மா. என் பர்ஸை வேணா எடுத்துட்டு வந்து காட்டவா? அதுல வேணா பாத்துக்கோ, ஒன்றும் கிடையாது. இல்லக்கா, உங்க அம்மா கிட்ட. எம்மாடியோ, எங்க அம்மா கிட்டயா? ஆளை விடு. ஏன்க்கா, நீங்க கேட்டா கொடுக்க மாட்டாங்களா? கடனாதான், கொஞ்ச நாள்ல திருப்பி தந்துடுறேன். இங்க பாரு ஆனந்தி, எங்க அம்மா கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. நீ வேற சும்மா இரு. இல்லக்கா, நான் கண்டிப்பா திருப்பி தந்துருவேன். சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்றேன்ட்டு உனக்காக வேணா கேட்டு பாக்குறேன். ஆனா எங்க அம்மாலாம் தருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ப்ளீஸ்க்கா, கேட்டு பாருங்களேன், ஒரே ஒரு வாட்டி. யாருக்காக இல்லைனாலும் உனக்காக கேட்டு பார்க்குற ஆனந்தி. நீ வேற வார்த்தைக்கு வார்த்தை அக்கான்கிற. உனக்கு இந்த உதவி செய்யணும்னு எனக்கு ஆசை தான். ஆனால் என்ன, அங்கே தான் அந்த ராதா இருப்பாள, அதான் யோசனையாக இருக்குது. நானே கேட்டாலும் அவள் தர விட மாட்டா எனக்கு. ராதாலாம் அப்படி பண்ண மாட்டாக்கா. ப்ளீஸ்க்கா, எனக்காக கேட்டு பாருங்களேன். இன்னைக்குள்ள எனக்கு வேணும். இன்னைக்குள்ள வேணுமா? அவ்வளோ அவசரமா? ஆமாக்கா, கொஞ்சம் அவசரம் தான். சரி ஆனந்தி, நான் அப்போ எங்கள் வீட்டுக்கு போய் எங்கள் அம்மா கிட்ட கேட்டுட்டு வரேன். ஆனால் உறுதியே சொல்ல முடியாது. நீங்கள் உங்களுக்கு காலையில் கேட்டு கேட்டு வச்சுக்கோ. என்ன? சரிக்கா, உங்களால முடிஞ்சது யாரும் வாங்கிட்டு வாங்கக்கா, ப்ளீஸ்க்கா. சரி சரி, அழகாக முயற்சி பண்ணுறேன்.